இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சில கருத்துக்களை இங்கே எடுத்துக் கூறுகிறார்கள். அவைகளுக்கெல்லாம் நான் பதிலளித்தால் இந்த சட்டமன்ற பேரவையை பற்றியும் புதிய வீட்டு நாம் குடிபோவதை பற்றியும் பேசுவதாக சொல்லிவிட்டு மீண்டும் எங்கேயோ சென்றதாக நீங்கள் கருதக்கூடும். எனவே நான் அவைகளை பற்றியெல்லாம் இங்கே பேச விரும்பவில்லை. துணை முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதிலளித்திருக்கின்றார். இடையிலேயே அமைச்சர்கள் குறுக்கிட்டு விளக்கங்களை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று, ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தினால் எத்தகைய எதிரொலி ஏற்படும், எத்தகைய நிலைமைகள் உருவாகும், ஆகவே அந்த கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது நல்லதல்லவா என்றெல்லாம் எண்ணி பார்த்து அந்த கருத்துக்கள் தான் சாக்கியமான ஒன்று என்பதை நான் அறிந்த வரையில் என்னுடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து வருகின்றேன். அதைத்தான் இந்த சட்டமன்ற பேரவையிலும் கடைபிடித்து வருகின்றேன். சட்டமன்ற பேரவையிலே நீடிக்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற பேரவையிலே எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன, விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை எல்லாம் இங்கே குறித்து பேசி மறுபடியும் அதே நிகழ்ச்சிகளுடைய தொடர்ச்சியை இங்கே நான் ஏற்படுத்த விரும்பவில்லை. அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் குடி செல்லுகின்ற புதிய இடத்திலாவது அந்த நினைவு இல்லாமல் நாட்டை பற்றிய நினைவு, மக்களை பற்றிய நினைவு, இவைகளுடைய பணியை அங்கே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.